இல்லையா, ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸ்கிரீன் தெரியுதாப்பா? ஓகேவா? தெரியுதுங்க சார். தெரியுது சார். சரிங்கப்பா, ஓகே. இப்போ இதுல வந்து கியூப் நம்ம என்ன கான்செப்ட் பார்த்துருந்தோம்னா, ஸ்கொயர் படிச்சிருக்கோம், 30 வரைக்கும் படிச்சிருக்கணும். கியூப் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வரைக்கும், டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வரைக்கும் படிச்சிருந்தோம் இல்லையா? அதாவது கியூப் கான்செப்ட் பார்த்துருந்தோம். எக்ஸ் கியூப் பிளஸ் 1, எக்ஸ் கியூப் பிளஸ் 2, எக்ஸ் கியூப் மைனஸ் 1, எக்ஸ் கியூப் பிளஸ் 1, எக்ஸ் கியூப் பிளஸ் 2. இப்போ இந்த மாதிரி லாஜிக் எல்லாம் அப்ளை பண்ற மாதிரி சம்ம வந்து சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் இதுலயே பாத்தீங்கன்னா வேற எப்படி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, டூ 5 11 23 47 question mark. $90, $95, $98, $97. $95. ஓகே, இதுதான் சம். சரிங்களா? கொஞ்சம் வந்து இதுல வந்து நீங்க தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? என்ன லாஜிக் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஒரு மாதிரியான ஒரு டாபிக் தான் சொல்லலாம். சரியா? ஓகே, இது எனக்கு வேலை கம்மின்னு சொல்றேன், நீங்க தான் லாஜிக் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆன்சர் 95. 95, வெரி குட். 95 சொல்லலாம், 95 எடுக்கலாமா? அப்ப இது என்ன லாஜிக்னா, பட் 2 5 11 23 47 நெக்ஸ்ட் நம்பர் என்னங்கிறது தான் கொஸ்டினா கேட்டிருக்கான். சரியா? இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மல்டிபிள் கான்செப்ட்னு சொல்றேன், மல்டிப்ளை. சரியா? ஓகே, என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன லாஜிக் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்ப 2 5 2 வந்து 5 மாறி இருக்கு. சரியா? அப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம டிஃபரன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுவாங்க. 3 இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 12. 6 12. அடுத்து இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 24. சரிங்களா? 24ன்னு வருது. அப்போ டிஃபரன்ஸ் பாருங்க, டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க 3 6 12 24னா அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 48. சரியா? டபுளா இருக்கு. 3ங்கிறது 6 மாதிரி இருக்கு. 6 12 12 24, அடுத்தது 48 இருக்கும். கண்டிப்பா 24ஓட டபுள் 48. இங்க பாருங்க, 2 கூட 3 ஆட் பண்ணா 5. ஓகேவா? 2 பிளஸ் 3 5 கிடைக்கும். 5 பிளஸ் 6 11 கிடைக்கும். 11 பிளஸ் 12 23 கிடைக்கும். 23 பிளஸ் 24 47. 47 பிளஸ் என்ன வரும்? 48. சரிங்களா? 47 பிளஸ் 48 நமக்கு 95. சரிங்களா? அப்ப இதுல இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலா வந்துச்சு இல்லையா? இது வேற என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்டு 2 பிளஸ் 1. இதுதான் லாஜிக். இன்டு 2 பிளஸ் 1. அப்போ 2 இன்டு 2 4. 4 பிளஸ் 1 5. இன்டு 2 பிளஸ் 1. இன்டு 2 பிளஸ் 1. சரிங்களா? கரெக்டா? இன்டு 2 பிளஸ் 1. ஓகே, இன்டு 2 பிளஸ் 1 மாறும்போது 47 இன்டு 2 94 பிளஸ் 1 95. ஓகே, அடுத்து 3 7 19 55. நெக்ஸ்ட் நம்பர் என்ன? One 43 53 63 73. 163. 160. Yes, 163.
கோவிந்த் லாஜிக் என்னங்க சார் இதுக்கு? மியூட் பண்ண. ஓகே ஓகே, இங்க பாருங்க 3 7 இல்லையா? லாஜிக் பாருங்க என்ன லாஜிக்னா, இப்போ 3க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது எவ்வளவு கிடைக்குது? 4. அடுத்து 7க்கும் 19க்கும் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது என்ன கிடைக்குது? 12. அடுத்தது இதோட டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 36 சார். 36. ஓகே, 36ன்னு வருது. ஃபோர் 12 36ன்னு போயிட்டு இருக்கு இல்லையா? லாஜிக் பாத்தீங்கன்னா 4 12 36னா என்னமா மாறி இருக்குமா? என்ன லாஜிக் சொல்லலாம்? 106 சார். 108 108 சார். சார் கியூபா போட்டுருக்காங்களாங்க சார்? அந்த மாதிரிங்களா சார்? 108 4 இந்த இடத்துல டிஃபரன்ஸ் 4 வருது. 4 வந்து இங்க பாருங்க, இங்க 12 மாறி இருக்கு. 12 வந்து 36 மாறி. சார் 108 சார் 3 தான். அதுதான் 3ஆல இது பண்ணிருப்பாங்களே சார். இன்டு 3 + 1ங்களாங்க சார்? எஸ், இன்டு 3. சரிங்களா? இன்டு 3 இன்டு 3. சரிங்களா? அப்ப டிஃபரன்ஸ் வந்து இன்டு 3 பண்ணும்போது எல்லாமே நமக்கு வருது இல்லையா? அப்போ இன்டு 3னா 4 3s are 12, 12 3s are 36, 33 into 3 108. சரி, அப்போ 108ன்னு வருது. இங்க பாருங்க, அப்போ 3 + 4 7, 7 + 12 19, 19 + 36 55. அப்போ 55 + 108 இல்லையா? ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 160. ஓகேவா? அது மட்டும் இல்ல சார், இந்த நம்பர் ஆட் பண்ணும்போது 10 தான் வருது. ஆப்ஷன்ல 10 வர்றது வேற எதுவும் இல்ல. ஓகே, ஆப்ஷன் வந்து 53 63 அந்த மாதிரியா? 10? ஆமா, அப்படி சொல்லு. டிஜிட்ஸ் பார்க்கும்போது 10 வர்றது 163 மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் அப்படி 3 வரும். 7 இல்ல வராது அப்படி வராது. அப்ப 3 சிங்கிள் டிஜிட் இருக்குல்ல, 3 7 நீ இதெல்லாம் ஆட் பண்ணிட்ட, இது கம்மா. சரியா? அப்படி வராது. இல்ல ஓகே, இன்டு 3 + 1 இதுதான் லாஜிக். இன்டு 2 + 1 என்னவா மாறுது? 7 இல்லையா? 7 கிடைக்குது. அடுத்து அப்ப இன்டு 2 + 2 வரல. ஓகே, இங்க பாருங்க, அப்போ இன்டு 3 3 3s are 9, -2 என்ன? 7. இன்டு 3 -2 19. இன்டு 3 -2 கரெக்டா வருதா? இங்க பாருங்க, அப்ப இன்டு 3 -2 இன்டு 3 -2. அப்ப இதான் பண்ணியிருக்காங்க. நமக்கு டிஃபரன்ஸ் வச்சு அதை அந்த லாஜிக்கா கொண்டு வரோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் எப்படி வேணாலும் வரும். சரியா? டவுட் எல்லாம் வந்து இதுல வந்து பயங்கரமா தான் வரும். சொல்றேன், சொல்லுப்பா. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தீங்க 2 5 11 23 47. ஆமா, அது கீழே எப்படிங்க சார்? 3 2 முடிஞ்சு 3 5 முடிஞ்சு 6 அப்படி அதே மாதிரி கீழே சார். அப்படி 3க்கு பக்கம் 4, அப்ப 7 பக்கம் வரும். இந்த ரெண்டு நம்பரோட வித்தியாசம் 2க்கும் 5க்கும் வித்தியாசம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏறு வரிசையில போகுது. அப்ப வித்தியாசமா எடுத்துக்கோ. இந்த 2க்கும் 5க்குள்ள வித்தியாசம் 3, 5 7க்கு வித்தியாசம் 6, 11 23 வித்தியாசம் 12. சரியா? அப்ப இந்த வித்தியாசம் எடுக்கும்போது இங்க வித்தியாசத்தை மட்டும் எடுத்து பாரு. 3 என்னமா மாறி இருக்கு? 6, 6 டபுளா மாறி இருக்கு 12, 12 டபுளா மாறி இருக்கு 24. அப்ப 24 டபுளா மாறினா என்னவா மாறும்? 48. சரியா? அப்ப இதே மாதிரிதான் கீழே இருக்கு. சரியா? ஆனா இதே மாதிரி வராதுன்னு சொல்றேன். அது என்ன லாஜிக் வேணாலும் வரலாம்ப்பா. சரியா? இது டபுளா மாறி இருக்கு இல்லையா? இப்ப இந்த இடத்துல டபுளா மாறல. இப்ப இதோட வித்தியாசம் 4. சரியா? இதோட வித்தியாசம் 4ன்னு கிடைக்குது. இதோட வித்தியாசம் பார்த்தனா
12 கிடைக்குது. இதோட வித்தியாசம் 36 கிடைக்குதுன்னா இது டபுளா மாறல, 4 டபுளா மாறினா 8 மாறி இருக்கும். அப்ப என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 கூட இன்டூ 3 பண்ணிருக்காங்க. சரியா? வித்தியாசம் இன்டூ 3 எடுக்கும்போது 12. 12 இன்டூ 3 36. 36 இன்டூ 3 தான் அடுத்த நம்பரா இருக்கும் 108. ஓகே. இதை ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணி அடுத்த ஆன்சரை சொல்லியிருக்காங்க. 163. Okay. இதுல நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன வந்திருக்குமா? 487 வந்திருக்கும்ல சார்? எதுப்பா? ஒரே அடுத்தது வந்துச்சுன்னா ஆமா 487 வந்திருக்கும். எஸ்பா அந்த மாதிரி தான் போகும்னு சொல்றேன். ஆமா சார், அதோட டிஜிட் சம் பார்த்தாலே 10 தான் வரும். ஒரே பேட்டர்ன் கண்டினியூ ஆச்சுன்னா டிஜிட் சம் சேமா தானே இருக்கு சார்? ஓகே சேம் நம்பர் போச்சுன்னா சேமா தான் இருக்கும்னு சொல்றேன். 10 ஆட் ஆச்சுன்னா 10 தான் வரும். இப்போ ஒரே இன்டூ 3 எல்லா நம்பரும் இன்டூ 3 அப்படியே போயிட்டு இருந்தா சேம் நம்பர் இன்டூ பண்ணா அதோட டிஜிட் சம்மும் சேமா தான் இருக்கும். சேம் சம் ஆஃப் தி டிஜிட் சேம் வரும். சார். ஓகே நெக்ஸ்ட் 3 4 10 33 நெக்ஸ்ட் நம்பர். ஓரளவு இந்த மாதிரி படிச்சோம்னு வைங்க, என்னென்ன லாஜிக் வருது அப்படிங்கறது சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல கிளிக் ஆகும் சொல்றேன். சரியா? சும்மா வந்து அந்த லாஜிக்கை நீங்க யோசிக்காம போனோம்னா தான் அடுத்த நம்பர் கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமப்படுவீங்க. 136 சார். 136. அவ்வளவுதான். ஆமா பாருங்க, இப்போ நீங்க ஆன்சர் பண்றீங்க, எல்லாருமே ஆன்சர் யோசிக்கிறீங்க பாத்தீங்கன்னா இல்லையா? அப்ப என்ன லாஜிக் வருது? இப்ப டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 1, இப்ப இந்த டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 6, இந்த டிஃபரன்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன வருது? 23. அப்போ இந்த 1623ல வச்சு நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது இல்லையா? இது லாஜிக் இருக்கா? அதாவது இல்ல. அப்போ வந்து வேற லாஜிக் இதுல அப்ளை பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப டிஃபரன்ஸை வச்சு நம்ம லாஜிக்கை வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, வேற என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சரியா, இன்டூ மல்டிபிள் யோசிச்சு பாருங்க. சரியா? இப்போ மல்டிபிள் பாத்தீங்கன்னா இன்டூ 2 1 + 1. 1 + 1 சார். ஒரே நிமிஷம். ஓகே, இன்டூ 1 + 1 எடுக்கலாமா? அப்ப இன்டூ 1 3 இன்டூ 1 + 1னா நமக்கு என்ன 4ன்னு கிடைக்கும். இன்டூ 2 + 2 அது மாதிரியா சார்? ஓகே, அப்போ 4ன்னு கிடைச்சது. சரியா? இன்டூ 1 + 1 = அடுத்த நம்பர் கிடைக்குது 4. அடுத்தது 4 வந்து என்னவா மாறி 10 மாறி இருக்கு. அப்போ 4 இன்டூ 2 பிளஸ் என்னவா, அப்போ 4 2s are 8. ஆனா இங்க 10 வருதுன்னு இங்க என்னவா மாறும்? 2 ஆட் பண்ணும் இல்லையா? 10. அடுத்த நம்பர் எடுங்க. 10 இன்டூ 33 மாறி இருக்கு. அப்ப 10 இன்டூ 3 கொடுத்தாதான் 30 பிளஸ் 3 33. அப்போ இந்த 3 நம்பர்ல இருந்து அந்த பேட்டர்ன் கிடைக்குது. 1 2 இன்டூ 2 இன்டூ 1 இன்டூ 2 இன்டூ 3. சரியா? அதே மாதிரி எதை மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்ப 33 அடுத்த நம்பர் என்ன வரும்? 33 இன்டூ 4 பிளஸ் 4ன்னு வரும். கரெக்டா? இப்ப 33 இன்டூ 4 என்னப்பா? 12. ரிமைனிங் 1 பிளஸ் 4 = 136. ஓகேவா? அப்ப இதுதான் வந்து நம்ம டைப் 2 ஞாபகம் வச்சுங்க, மல்டிபிள் பண்ணிருக்காங்க. சரி, நம்ம மல்டிப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் லாஜிக் அப்ளை பண்ணுவாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் கொடுக்குறேன். ப்ரீவியஸ் அம்மா ஓகே சார்.
3, 4, 12, 39, question mark. Not 2, not 3, not 4, 105. என்னாச்சுப்பா? 103. எஸ்பா 103. என்ன கிடைக்குதுப்பா 103? சார் டிஃபரன்ஸ் வந்து கியூப்ஸ் எடுத்திருக்காங்க சார். எஸ், சரியா? மல்டிபிளா நான் சொல்லல. ஓகே, இங்க பாருங்க. இப்போ டிஃபரன்ஸ் யோசிச்சிங்கன்னா அப்ப இன்டூ 1 + 1 எடுக்கலாம். சரி, அப்ப நீங்க மல்டிப்ளை யோசிச்சீங்கன்னா இன்டூ 1 + 1 எடுத்தீங்கன்னா 4 தான். அடுத்தது இன்டூ, சரியா, இன்டூ 2. ஓகே, இன்டூ 2 என்ன எடுப்பீங்க? 8. 8 + 4ன்னு வரும்போது இங்க லாஜிக் இருக்குது, கரெக்டா? அடுத்து இன்டூ 3 என்ன வரும்? 36 + என்ன வரும்? 39 வரணும்னா 3. அப்போ வந்து 1 4 3ங்கிறது ஒரு லாஜிக்கே கிடையாது. சரி, அப்ப மல்டிபிள் பண்ணல, சரியா அர்த்தம். அப்ப டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 1, அடுத்த டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 8, இந்த டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வருதுப்பா? 27. சரி, அப்ப 27 இந்த நம்பர் எல்லாம் பாருங்க. 1 8, சரியா? 1, சரியா? 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், அடுத்து என்ன வரும்? 4 கியூப் தான் வரும். 4 கியூப்ங்கிறது என்ன? 64. சரியா? அப்ப 64 இங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 103 ஆன்சர். வெரி குட் பா. 105. 5 3 தான் வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 3, 2, ஒரே நிமிஷம். 3, 8, கொஸ்டின் மார்க். சரியா? நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 15, 25, 35, 45. Sir. 15. 15. Yes, sir. 35 sir. 35. என்ன லாஜிக் பா?
3 into 1 minus 1, 2 into 2 minus 2 அந்த மாதிரி. எஸ்பா. சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, அப்ப இந்த மாதிரி எல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னா என்ன நடக்குதுன்னா இன்டூ தான் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்ப 3 பாத்தீங்கன்னா 3 2-ஆ மாறி இருக்கு. மறுபடியும் 2-வே வருதுன்னா அப்ப 3 into 1 3 minus 1 எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2. இப்படி எடுக்கலாமா? 3 into 1 ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இதை எடுத்தா அப்படி 1 வரும் சார். அடுத்தது அடுத்த நம்பர் என்ன? 2. இப்போ 2 into 2 minus 2 எடுத்தா தானே என்ன வரும்? 2. 2 into 2 4. 4 minus 2 2. அடுத்து 2 கிடைக்குது. ஓகே, அடுத்தது எடுங்க பார்க்கலாம் என்ன கிடைக்குது. 2 into 3 minus 3. 3 தான் சார். ஓகேவா? 3. ஓகே. அடுத்து 3 into 3 minus 3. சார் 2 தான் சார் வரும். மைனஸ் 2 into 3. 2 into 3 minus 3. 3 வரும். சார் ஒரு 2 விட்டீங்க. ஒரு 2-வை நான் விட்டேன். ஆமா சார். into 2 இல்ல பிளஸ் வருமாங்க சார்? எதுங்க? இப்போ ஒரு 2 இங்க 2 தான் கிடைக்குது. இல்ல 2 into 3 minus 3. சரிங்களா? என்ன வரும்? 3 into 4 minus 4. அந்த ஒரு 2-வை விட்டுட்டேன். இந்த 2-வை விட்டுட்டு எழுதுனேன். சரியா? 3 4s are 12. 12 minus 4 8 சார். சரியா? 1 2 3 4 minus 1 minus 2 minus 3 minus 4. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? 8 into 5 minus 5. அப்ப 8 into 5 40. 40 minus 5 35. Okay, 40 minus 5 35. So, Yes, pa. so in case ஆப்ஷன்ல 19 இருந்தா 19 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். 19 என்ன லாஜிக்னு சொல்லுங்க பாப்போம். இது டிஃபரன்ஸ் பிட்வீன் எடுக்கிறப்போ இன்டிஜர்ஸ்ல பிரைம் நம்பர்ஸ் மட்டும் வரும் சார். -1 0 1 அந்த மாதிரி வரும். ஒரு பிரைம் நம்பருக்கு அடுத்து அடுத்த பிரைம் நம்பர் வரும் சார். இப்போ இதோட டிஃபரன்ஸ் 1 இங்க இருந்து எடுத்தோம்னா இதோட டிஃபரன்ஸ் 2. இதோட டிஃபரன்ஸ் இங்க -1 சொல்றீங்களா? ஓகே, -1 0 1 அடுத்து 5 ஒரு பிரைம் நம்பர் விட்டு அடுத்த பிரைம் நம்பர் வர்ற மாதிரி கவுண்ட் ஆகும் சார். 1 வந்து பிரைம் நம்பரே இல்லையே. இல்ல அதான் இன்டிஜர்ஸ்ல சொன்னது, அதனால தான் இன்டிஜர்ஸ்ல பிரைம் நம்பர் சொன்னேன். ஓகே, -1 0 1 2. இப்போ ஓகே, இந்த மாதிரி இருந்தா லாஜிக் அப்ளை ஆகும். எப்படின்னா -1 0 1 அடுத்து 2 3 இதுதான் இன்டிஜர் இப்படி போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஆனா நமக்கு இந்த டிஃபரன்ஸ் என்ன வருது? 5 வருது சார். 5 வருதுன்னு சொல்லலாம். அப்ப இது வந்து லாஜிக் இல்ல. சரிங்களா? ஒரு லாஜிக் வந்து ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ -1 இது மூணுமே லாஜிக் தான். -1 0 1 அடுத்து 2 வந்தா கண்டிப்பா வந்து இது இன்டிஜர்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. 3 3 5 15 59.
சார் கொஞ்சம் மியூட் போட சொல்லுங்க சார். மியூட் பண்ணுங்க. யாரோ அது கதையா போயிட்டு இருக்கு, நாடகம் தான். நாடகமா போயிட்டு இருக்கு. சார் 295 கரெக்ட். 85 95 அதான் செட். 305 275 இந்த ஆப்ஷன் இப்படி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆன்சர் வந்தாச்சு. வெரி குட். 295 தான் ஆன்சர். பாருங்க 3 3 5 15 59 வந்திருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னா சரிங்களா, அதை எப்படி யோசிக்கலாம்னா அது கூட 1 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ 1 into 1. அப்ப இதுல வந்து இப்ப 3 into 1 நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது 3 வந்து 5 மாறி இருக்கு. அப்போ 5 மாறும்போது சரிங்களா, அப்ப 3 வந்து இந்த இடத்துல 6 மாறுதுன்னா 3 into 2ன்னு எடுத்துக்கலாம். ஆனா 5 மாறி இருக்குன்னா இங்க ஒரு விஷயம் என்னமோ பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 into 1 minus 0ன்னு கொடுங்க. 0ன்னு கொடுத்தீங்கன்னா சரிங்களா 3ன்னு கிடைக்குது. அடுத்தது 3 into 2 minus 1 கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 5 சார் அப்படி பார்த்தேன் சார். இப்போ I3 0. 15 சரியா? ஓகே, இங்க பாத்துக்க. அடுத்தது பாத்துக்க. அப்ப இங்க 5 into இப்படி எடுக்கும்போது வரலையா? வரல சார். 5 into 3 15 15 வருது சார். அதுல -0 போட்டுக்கலாங்களா? அப்படியே வரும். ஆமாங்க சார். அதேதான் -0 சொல்றேன். -1 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு சார். -0 -1 அந்த மாதிரி ரிப்பீட்டடா வரும் இல்லைங்க சார்? கண்டிப்பா வரும் சொல்றேன். சரிங்களா? 5 3 சார். ஆமா 15 வந்துச்சு. அப்ப என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். 0வை கொடுங்க சொல்றேன். 0வை கொடுங்க 15. அடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ 15 into அப்ப இங்க 1 2 3 4ன்னு போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ 4 கொடுங்க. 15 4 சார் 60. ஆனா 59 என்ன பண்ணிருக்காங்க? -1. அப்ப லாஜிக் கண்டுபிடிச்சிட்டோம். 0 -0 -1 -0 -1 -0 இதுதான் லாஜிக்னு சொல்லலாம். சரியா? இப்படி இல்லாம சார் லாஜிக் வரும். கண்டிப்பா வரும். கண்டிப்பா அது இதை விட மோசமாவும் வர சொல்றேன். சரியா? நம்ம ஒரு ரூட்ல போய் கவனிச்சுட்டு இருக்கோம். இது போட்டு பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி வந்ததுன்னா இதுலயே இது அதுதான் இங்க படிக்கிறோம். இந்த மாதிரி வரும் படிச்சுட்ட. சரியா? இந்த மாதிரி வந்தா சால்வ். சரி, ரிப்பீட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு லாஜிக் வந்து ஓகே நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கறதுதான் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும்னு சொல்றேன். சரியா? இப்போ நீங்க போட்ட டைப்ல தான் போட்டேன் நானும். இந்த 5x3 வந்ததா அதுலயே இப்ப நின்றுட்டேன். நீ ஓகே, அப்ப ரிப்பீட் ஆகும் சொல்றேன். ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகும். சரியா? அப்ப 59 into 5 அடுத்து என்ன வரும்? -0 இருக்கும். சரிங்களா? ஆன்சர் 295ங்களாங்க. எஸ் 295. ஓகே சார். 295 ஆன்சர். Three, 5, 15, 90. ஒரே ஒரு நம்பர் தான் மாறி இருக்கு. 59 பதிலா 19 வந்திருக்கு. ஓகே, செக் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன. $65, $75, $85, $95.
ஓகே, இந்த மாதிரி கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் படிச்சிட்டோம்னு வைங்க, உனக்கு ஈஸியா இருக்கும் சொல்றேன். கண்டிப்பா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். லாஜிக் வந்து கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். Yes, 75 sir. 95 sir. 75 இல்ல 95. 95 தானே சார் வரும்? எஸ் பா, 95. சார் லாஜிக் சார். ஓகே, சொல்லலாமா? 95 தான் ஆன்சர் வருது. சரியா? என்ன லாஜிக் நீங்க இது வரைக்கும் யோசிச்சீங்க? என்ன யோசிச்சீங்க? 3 அதே தான் இல்லையா? 3 3 5 15 இங்க பாருங்க. அப்ப 3 இன்டூ 1 எடுத்தீங்கன்னா 3 வரும். சரிங்களா? அப்ப இது வரைக்கும் இங்க ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? இதுக்கு மேல வந்து அப்ப இந்த லாஜிக் இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது வந்து 19 மாறுதுன்னா என்ன? வேற ஏதோ லாஜிக் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதான் மீனிங். சரியா? அப்ப 3 இன்டூ 1 3. ஓகேவா? அடுத்து 5 மாறி இருக்குன்னா 3 கூட +2 5. அடுத்து 5 கூட இன்டூ 3 15. அடுத்து 15 கூட அடுத்து என்ன வரும்? இன்டூ 1 +2 இன்டூ 3 +4 19 கூட அடுத்து என்ன வரும்? அப்போ இன்டூ பிளஸ். சரியா? இன்டூ 5 19. சரியா? நமக்கு 1 2 3 4 5 தான் லாஜிக். ஆனா என்ன பண்ணிருக்கான்? மல்டிபிள் அடிஷன் கொடுத்திருக்கான். சரியா? அது மல்டிபிள் மைனஸா கூட வரலாம். சார் அந்த லாஸ்ட் ஸ்டெப் இப்படி கூட எடுக்கலாம் இல்லைங்க சார்? 19 இன்டூ 5 -0 அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைங்களாங்க சார்? சேம் இதே பேட்டர்ன்லயே அந்த லாஸ்ட் வந்துட்டு நம்ம 59 இன்டூ 5 போட்டிருக்கோம் இல்லைங்களா? வருதா? வருதுங்க. 19 இன்டூ 5 பாத்தீங்கன்னா அதுவும் 95 வருது இல்லைங்களா? சேம் லாஜிக்லயே வந்துட்டு நம்மளுக்கு வருது. -0 போட்டோம்னா நீங்க சொன்ன மாதிரி மைனஸ் கூட வரலாம்னு சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி நமக்கு மைனஸ் வருது. 3 இன்டூ 1 -0 3. இப்படித்தானே சொல்றீங்க? 3 இன்டூ சேம் இதே தாங்க சார். 19 போடுறோங்க சார், அவ்வளவுதான். இல்ல, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப இங்க இன்டூ பண்ணிட்டோம். இங்க இப்ப இதே லாஜிக் சொல்றீங்கன்னா 3 இன்டூ 2 சேம் லாஜிக் -1 இங்க போட்டதுங்களா? இதுலயேவா? நானுமே அப்படிதான் சார் கால்குலேட் பண்ணிருந்தேன். இல்லைங்க சார், நம்ம இப்ப நீங்க இந்த லாஸ்ட் இருக்குங்களா? இந்த லாஸ்ட் சம்ல நீங்க போட்டிருந்தீங்க இல்லைங்க சார்? லாஸ்ட்ல அந்த 59 இன்டூ 5 -0 295 ஆன்சர் வந்தது இல்லைங்களா? அதுலயே சேம் வந்துட்டு 19 இன்டூ 5 -0 போட்டாலே அதே வருது இல்லைங்க சார்? 95 தான் வருதுங்க சார். அப்ப 15 இன்டூ 4 வந்து உங்களுக்கு அதிகமாகும்ல, அந்த இடத்துல 19 வராதுல்ல, அதனால அந்த லாஜிக் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் அப்ப பிளஸ் இன்டர்ன் பிளஸ் அதான் யோசிச்சேன். சரிங்களா? ஏன்னா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் வராது, மேல ஆன்சர் வருமானு யோசிங்க. ஏன்னா வந்து அதான் லாஜிக் வந்து இங்க இருந்து போனோம்னா -1 -0 -1 அப்படிங்கும் போது அப்ப இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிளஸ் பண்ணிருக்கோம். இப்ப 3 இன்டூ 3 + 2 -1 மாறும்போது ரிசல்ட் வந்து உங்களுக்கு என்னவா மாறுது? 5 - 1 4 மாறிடுது. ஓகே. 6, 3, 4.5, 9, நெக்ஸ்ட் நம்பர் என்ன?
20, 15, 12.5, 22.5. Sir, 22.5. 22.5. Yes, sir. Very good. கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்களும் செஞ்சுக்கிறோம். ஆன்சர் பண்ணீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு செய்ய எனக்கு மனசு மாட்டேங்குது. ஆன்சர் தான் பார்க்க முடியுது. யார் அது? சத்யராஜா? கணேஷ் இல்லைங்க சார், நான் இல்லைங்க. கணேஷ் மனசே வர மாட்டேங்குதா? மனசு விட்டுறாது ஆமாங்க கணேஷ். சார். செஞ்சவனே இப்போ ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா சரி சொல்லிட்டாங்க அப்படியே இதே பார்த்தே பழகிடலாம் அப்படின்ற மாதிரி வருது சார். நம்ம செய்ய டக்குனு இதாக முடியாதா? அதுக்கு நம்ம மனசு சொல்லிடலாங்க சார். அது விட்டுறாது. சரி நீர் பார்க்க வேணா. ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் சரியா? அப்ப இது யாரு ஆன்சர் சொன்னது? யாரு? அலெக்ஸா? யார் சொன்னது? யோக பிரகாஷ் சார். யோக பிரகாஷ். ஓகே. லாஜிக் கண்டுபிடிச்சிட்டீங்களா மத்தவங்க? என்ன லாஜிக் அப்ளை? பாருங்க என்ன என்ன லாஜிக்னா, இது இது வந்து கொஞ்சம் பாருங்க என்ன லாஜிக் நான் சொல்லிடுறேன். லாஜிக் வந்து இப்ப நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டூ 1 சரிங்களா, +2 இன்டூ 2 +3 இன்டூ 3 பிளஸ் இந்த மாதிரி லாஜிக் வந்து சால்வ் பண்ணிடணும் சரியா? இதுவும் ஒரு லாஜிக்கா வரும், கண்டிப்பா யோசிங்க. இன்டூ 0.5 இன்டூ 0.5 என்ன? 6 இன்டூ 0.5 எவ்வளோ? 3 சரியா? அடுத்து 0.5 அடுத்தது 3 இன்டூ 1 3. 0.5 1 சரியா? 3 அடுத்தது 3 இன்டூ என்ன வரும்? 1.5 4.5 4.5 இன்டூ அடுத்து 1.5 2 எவ்வளோ? 9. அடுத்து 9 இன்டூ என்ன வரும்? 2.5 25 இன்டூ 9 225. ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சீங்கன்னா 22.5 சரியாப்பா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு லாஜிக் அப்ளை பண்ணுவாங்க. 0.5 இன்டூ 1 இன்டூ 1.5 இன்டூ 2 இன்டூ 2.5 இந்த மாதிரியும் போகும் சொல்றேன் சரியா? ஃப்ராக்ஷனா இருக்கும். 1/2 அடுத்து 1/3 அடுத்து இன்டூ இன்டூ 1/2 இன்டூ 1/3 அந்த மாதிரி கூட போகும்னு சொல்றேன். ஓகேவா? கண்டிப்பா வந்து பாயிண்ட்லாம் வரும்போது இந்த மாதிரி பாயிண்ட் வர மாதிரியும் நீங்க யோசிச்சு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது என்னன்னா ரீசனிங் வந்து 30 கொஸ்டின் கேட்கறாங்க சரியா? 30 கொஸ்டின்ல கண்டிப்பா இது இந்த கொஸ்டின் இந்த டாபிக்ல இருந்து ஒரு 2-3 கொஸ்டினாச்சும் கண்டிப்பா வந்து, ஏன்னா கொஸ்டின் செட் பண்ண ஈஸி சரி, மற்றதுன்னா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் புதுசா எடுத்து போடணும் சரி. இது நம்பரை தூக்கி போட்டா அவனுக்கு வேலை ஈஸின்னு சொல்றேன். அப்ப அவன் என்ன லாஜிக் வேணாலும் அப்ளை பண்ணுவான். ஓகேவா? கிளியராப்பா? இந்த மாதிரி ஓகே பாயிண்ட்லயும் ஒரு லாஜிக் அப்ளை பண்ணுவாங்கங்கிறதான் சொல்லியிருக்கேன் சரியா? நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3, 10, 20, 33, 49, 68. Next. $90. 90. 90 சார். Right. 90. ஓகேப்பா 90. ஆன்சர் 90 தான்.
டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். எஸ்பா 3 10 மாறி இருக்கு. அப்ப 3 into 3 plus 1 சரியா, into 3 plus 1 எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் லைன்ல. அடுத்தது into 4 இல்லைன்னா into 5 எடுத்தோம்னா அது தாண்டிடுது இல்லையா, நமக்கு into 2 20. அப்ப அதை into பண்ணலன்னு அர்த்தம் சரிங்களா. மல்டிப்ளை லாஜிக் அப்ளை பண்ணல. இப்போ வேற எப்படி யோசிக்கலாம்னா டிஃபரன்ஸ் வச்சு யோசிங்க. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 7. இதோட டிஃபரன்ஸ் 10. இதோட டிஃபரன்ஸ் 30. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 16. அடுத்தது 16 பாத்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் 19 வரும் சரியா. அப்ப வந்து 3 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு கரெக்டா. 3 7 7 plus 3 10 10 plus 3 13 13 plus 3 16 16 plus 3 19 சரியா. இங்க பாத்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஸ் 3 எல்லாமே 3 3 இருக்கு. 3 இப்போ 3 இருக்குன்னா 3 சரிங்களா. அப்ப அடுத்த டிஃபரன்ஸும் நமக்கு என்னவா இருக்கும்? 3 தான் இருக்கும்னு சொல்றேன் சரியா. இப்போ 16 plus 3 90, 13 plus 3 60. அப்ப 19 plus 3 என்ன வரும்? 22ன்னு வரும் சரிங்களா. 49 plus 19 தான் நமக்கு. எஸ்பா 68 22 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 90. நெக்ஸ்ட் நம்பர் 90 சரியா. டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் சரியா. இந்த டிஃபரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் 2 டைம் வரும். இந்த மாதிரி 2 டைம் எடுக்கும்போது அந்த க்ளூ கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரியா. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 times எடுக்கும்போது டிஃபரன்ஸ். ஓகே நெக்ஸ்ட் பெரிய நோட் பண்ணிக்கிறோம் சார். ஓகே சார். 436 382 337 301. Next number. ஆப்ஷன் இருக்கா சார்? ஆப்ஷனா ஒரே நிமிஷம். 244 264 274 284 274 sir. 274. Yes, 274. ஓகேவாப்பா, இங்க பாருங்க. பட் இதுல வந்து எல்லாமே டிசெண்டிங் ஆர்டரா மாறி இருக்கு இல்லையா. அப்போ இதோட டிஃபரன்ஸ் எடுக்கும்போது செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர்னா டிஃபரன்ஸ் என்ன வருது? 380 to 436 எவ்வளவு வருது உங்களுக்கு? 54 சரிங்களா. -54 சரியா. -54. அடுத்தது இதோட டிஃபரன்ஸ் எடுக்கும்போது என்ன? -45 -45 -45. இதோட டிஃபரன்ஸ் எடுக்கும்போது -36
-36 வருது. சரிங்களா? அடுத்த டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? -26. 27. ஓகே, வரும். 27. அடுத்து இதோட டிஃபரன்ஸ் இல்ல 27ல ஆட் பண்ணிட்டீங்களா? இதோட 50 அடுத்தது வந்து 18 தான் வரும். இந்த டிஃபரன்ஸ் இங்க பாருங்க, அடுத்ததுல க்ளூ இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் என்ன? 9 மைனஸ். அப்ப அடுத்தது என்ன வரும்? நீங்க யோசிக்கவே வேணாம், 9 கிடைக்குது. அப்ப 54. சரியா? 54. இப்ப இந்த ரெண்டும் சேம் சேம்ங்கிறதுனால இப்ப கம்மி ஆயிட்டே வருது இல்லையா? அப்ப 54ல இருந்து 9 லெஸ் பண்ணா 45, 45ல இருந்து 9 லெஸ் பண்ணா 36, 36ல இருந்து 9 லெஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 27. சரிங்களா? அப்ப 27 மைனஸ் பண்றோம். 301ல இருந்து 27 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர்? 4 7 274. ஓகே பாப்பா. 2 ஸ்டெப் இல்லையா? 2 ஸ்டெப்ல க்ளூ பாத்தீங்கன்னா 9 வருது. சரியா? 54ல இருந்து 9 லெஸ் பண்ணாதான் 45 கிடைக்கிற மாதிரி. சரியா? இதுல வந்து சேம் சைன்ங்கிறதுனால 9 எடுத்துங்க. 9 நம்ம 9 லெஸ் பண்ணா 45. இங்க இருந்து 9 லெஸ் பண்ணா 36, 27. அப்ப இந்த நம்பர் என்னவா இருக்கும்? 27 இருக்கும். அதேதான் இங்க மைனஸ் பண்ணிருக்காங்க. 105ல இருந்து -27 to 74. நம்பர் 274. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 13 14 -2 79 -70 177. நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 608 528 424 448. சார் 448. 448. ஓகேப்பா, கரெக்டா? கரெக்ட். 448. வேற கிடைச்சதா? 448 ஆன்சர். லாஜிக் வந்து சொல்லுங்க, எனக்கு என்ன லாஜிக்னு கிடைச்சதா? வேற யாருக்காச்சும்? சார் இல்லைங்க சார். சொல்லி கொடுங்க. என்னன்னா கொஞ்சம் புரியல சார். ஓகே, மைனஸ் இருக்கிறதுனால இல்லையா? மைனஸ் இங்க பாருங்க, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்க பாருங்க,
இப்போ 13 நமக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. செகண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் இல்லையா? 14 மைனஸ் 13 பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் லெஸ் பண்ணுவோம். சரியா? அந்த ஏபிஜிபி எல்லாம் நம்ம 10th படிக்கும் போது ரெண்டாவது நம்பர் T2 மைனஸ் T1 ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான் ரெண்டாவது நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் இதோட டிஃபரன்ஸ் வந்து +1 எடுக்கலாம். சரிங்களா? இங்கே ரெண்டாவது நம்பர் -2, இங்க டிஃபரன்ஸ் அடுத்து என்ன -40 எடுத்தோம்னா, அதாவது ஒரு நம்பர் சீரியஸ்ல டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது சரிங்களா இப்படியும் யோசிக்கணும். ரெண்டாவது T2 மைனஸ் T1, Tங்கிறது டேர்ம் சரியா, உறுப்பு. ரெண்டுல இருந்து உறுப்பு ஒண்ணு லெஸ் பண்றோம். அப்போ 14 மைனஸ் 13 +1. அடுத்து -2 மைனஸ் 14 என்ன வரும்? -16. சரிங்களா? ஓகே. அடுத்தது 79 மைனஸ் இல்லையா, மைனஸ் தானே பண்றோம். அப்ப -2ங்கிறது என்னவோ மாறும். மைனஸ் இன்டு மைனஸ் சரியா? அப்போ +81 மாறுது. 81. அடுத்து சேம் அதே தான். -177 -79 எடுத்தோம்னா ரெண்டும் சேம் என்ன வருது? ஆட் பண்ணி 102. 6 remaining one 256. சரிங்களா? -256. சார் அதுக்குள்ளான டிஃபரன்ஸ் எடுக்க கூடாதா? சரிங்களா? இல்ல இதுல வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்னன்னா ஒரு நம்பர் சீரியஸ்னு வரும்போது இப்படி இங்க பாருங்க 1 2 3 4 5 6 இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்ன பண்ண கண்டுபிடிக்கும் போது 2ல இருந்து 1 லெஸ் பண்ணும். 2 மைனஸ் 1 1. அடுத்தது இதோட டிஃபரன்ஸ் 3 மைனஸ் 2. சரிங்களா? இப்படிதான் வந்து லெஸ் பண்ணணும் ஜென்ரலா. சரிங்களா? அந்த அதே மாதிரிதான் இங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டாவது நம்பர்ல இருந்து முதல் நம்பர், இங்க மூணாவது நம்பர்ல இருந்து ரெண்டாவது நம்பர், 4th நம்பர் எடுத்தா அதோட ப்ரீவியஸ், 5th நம்பர் எடுத்தா அதோட ப்ரீவியஸ் மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்னவா மாறும்னா பிளஸ்ஸா மாறும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ்ன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியாப்பா? ஓகேவா? கிளியர்? அப்போ 116 81 256 இந்த நம்பர் எங்க படிச்சிருக்கோம்? ஸ்கொயர் இல்லையா? சரியா? அப்ப வந்து இங்க பாருங்க +1 வருது, -16 வருது, +81 வருது, -256 வருது. சரியா? அப்போ இது இங்க பாருங்க, இது எப்படி எழுதலாம்? அடுத்தது அப்ப இது அடுத்த நம்பர் என்னங்கிறது சொல்லுவோம் பார்க்கலாம். என்ன வரும் அடுத்த நம்பர்? அதுலயும் ஒரு டவுட்டா இருக்கு இல்லையா? அடுத்த நம்பர் என்ன இல்லையா? இப்போ 1ங்கிறது இந்த இடத்துல 1ங்கிறது 1 ஸ்கொயர். சரிங்களா? அடுத்தது இந்த 16ங்கிறது 4 ஸ்கொயர், 81ங்கிறது 9 ஸ்கொயர். அடுத்து 250ங்கிறது 256 என்ன ஸ்கொயர்ப்பா? 16 ஸ்கொயர். -16. அப்ப இதுலயும் வந்து நமக்கு 1 4 வருது, 9 வருது, 16 வருது. லாஜிக் கிடைக்குதா? அடுத்த நம்பர் என்ன வரும் சொல்லுங்க? அதுலயும் கிடைக்கல. கரெக்டா? அப்ப இது இன்னும் என்ன யோசிக்கலாம்னா 1 ஸ்கொயர், இந்த 4 என்ன பண்ணலாம்னா 4 2 ஸ்கொயரா எழுதிக்கலாம். 4ங்கிறது என்ன? 2 ஸ்கொயர் தானே. அப்ப 2 பவர் 4. அடுத்தது 9ங்கிறது என்ன பண்ணலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப 3 ஸ்கொயர்னா 3 பவர் 4. சரியா? அடுத்தது 16ங்கிறது என்ன பண்ணலாம்? 4 ஸ்கொயர், 4 பவர் 4. அடுத்து என்ன வரும்? 5 பவர் 5. 5 பவர் 5 வரும். சரிங்களா? அப்போ 5 சரிங்களா? 5 பவர் 5னா சரிங்களா? அப்போ 5 இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? 5 யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 5ஓட ஸ்கொயர். இப்போ இது 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4, 3ஓட ஸ்கொயர் 9, 4ஓட ஸ்கொயர் 16. அப்போ 5ஓட ஸ்கொயர் 25 ஸ்கொயர். சார் 3 பவர் 3 போடாம 3 பவர் 4 போட்டிருக்கீங்க சார். இப்போ 9 ஸ்கொயர் தான் அங்க இருக்கு. சரிங்களா?
ஓகே சார். அதாவது 9 ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா? அப்ப 9 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 9 வந்து எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயரா எழுதிக்கலாம். சரிங்களா? அப்ப 9 பதிலா 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வரும்போது என்னவா மாறுது? 3 பவர் 4 மாறும் இல்லையா? அதான் ஓகே. ஓகேங்களா? நம்ம பவரை விட்டுருங்க, பவரை யோசிக்க வேணாம். சரி, இந்த நம்பர் யோசிங்கன்னு சொல்றேன். 1 2 3 4 வருது. அப்ப அடுத்த நம்பர் என்ன வரும்? 5. அப்ப இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, அடுத்து 5 ஸ்கொயர் என்ன வரும்? 25. 25 ஸ்கொயர் பண்ணுங்க. 25 ஸ்கொயர் பண்ண என்ன? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயரா? அதான் 5 ஸ்கொயர் 20. 25 ஸ்கொயர்னா 25 625. சரியா? அப்ப 625ங்கிறது இங்க பாத்துக்கோ, +1 மைனஸ் பிளஸ் மைனஸ் அடுத்து என்ன வரும்? பிளஸ்னு வரும். பிளஸ் 625. அப்போ பிளஸ் 625னா சரிங்களா, நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணணும். இந்த இடத்துல இங்க நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா? ஓகேவா? 625ல இருந்து 177 லெஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 448. ஓகேவா? கொஞ்சம் இல்ல ரொம்பவே வந்து யோசிக்க வச்சிருக்கான். சரியா? ஆமா சார். அஸ்வின், நீங்க இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணீங்களா? இல்ல இதுப்பா இது கொஞ்சம், ஆமா இது கொஞ்சம் வந்து ட்ரிக்கியா யோசிச்சிருக்கான்னு சொல்றாங்க. சரிங்களா? டிஃபரன்ஸ் வந்து சம்பந்தம் இல்லாம யோசிச்சிருக்காங்க சார். சம்பந்தம் இல்லாம எங்க யோசிச்சிருக்கான் இவர்? 1 2 3 4 கரெக்டா வந்து பிளான் பண்ணிருக்கான். நான் மைனஸ் உள்ள கொண்டு வந்து உன்னை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் நானுமே கேட்கணும்னு இருந்தேன். இது 1 ஸ்கொயர் 2 4 கொண்டு வந்திருக்கீங்க, அப்ப 3 ஸ்கொயர் அந்த டைப்ல தானே வரணும், ஏன் இப்படி 4 போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன். அதுக்கடுத்து இன்னொரு ஒரு அக்கா கேட்டாங்க, அதுக்கடுத்து நீங்க சொன்னீங்க கீழே உள்ளது மட்டும் பாருங்க அப்படின்னு. அதேதான். சரியா? பட் இல்ல, ஜென்ரலா 3க்கு இங்க வந்து 9 ஸ்கொயர் என்ன 81 தானே? 3 பவர் 4ங்கிறது 81 தான். ரெண்டு ஈக்குவல் தான் சொல்றேன். சரியா? 9 ஸ்கொயர்ங்கிறது சரியா? ரேங்க் மேக்கிங்கா தான் இருக்கும். இப்படி உட்கார வைப்பா. இல்ல, உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்காது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா இருக்கும்னு சொல்றேன். சரியா? 45 செகண்ட்ஸ்க்கு மேல போயிடுறது. இல்ல நம்ம இங்க பிராக்டிஸ் தானே பண்றோம். பாசிட்டிவா என்னடா? ஏன்டா? சரியா? ஓகே, நெக்ஸ்ட். சரிங்க சார். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா, ஓகே நீங்க காப்பி பண்ணுங்க. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மிக்ஸ்டு நம்பர் அப்படிங்கிற சரி, இதுக்கு அடுத்தது வர்றது வந்துட்டு மிஸ்டு நம்பராங்க சார்? மிஸ்ஸிங் நம்பர்னு சொல்லலாம். சரிங்களா? மிஸ்ஸிங் நம்பர். சரிங்களா? இது ஒரு டாபிக் தான். இது எல்லாமே சேம் லாஜிக்ல வரும் சொல்றேன். மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ப்ரீவியஸ். ஓகே. எழுதியாச்சா? ஓகேவா? போலாமா? நெக்ஸ்ட். ஓகே. ஓகே.
இந்த மிஸ்ஸிங் நம்பர் பாத்தீங்கன்னா டயக்ராம் வச்சு கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் எழுதிடுறேன். Six, 12, 78, 6, 15, 99, 3, 13, question mark. Options 49, 45, 54, 50. $45. 45 இல்ல இல்ல 50. 54 சார். இல்ல 49. 49 50. 49. 54 சார். இன்னொரு ஆப்ஷன் இல்லடா, எல்லாம் சொல்லிட்டீங்க. 49 தான் ஆன்சர். கரெக்டா யாரோ சொன்னாங்க. ஓகே, இங்க பாருங்க. இப்ப இது வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, கொஞ்சம் இல்ல, இங்க பாருங்க. எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் 6, 12, 78 இருக்கு இல்லையா? 6 into 12 என்ன? 6 into 12 72. சரியா? அப்ப இந்த முதல் நம்பரை ஆட் பண்ணா பிளஸ் 6 பாத்தீங்கன்னா என்ன வரும்? 78. அடுத்தது 6 into 15. அப்ப சேம் லாஜிக் தான் செகண்ட் ரோலையும் வந்திருக்கும் இல்லையா? 90. சரியா? 90 ஃபர்ஸ்ட் முதல் நம்பர் ஆட் பண்ணா 96. அப்ப ஆனா என்ன பண்ணிருக்கான்? ஆட் பண்ணலன்னு அர்த்தம். சரியா? சரி, இப்போ 90 பிளஸ் முதல் நம்பரை ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 96. ஆனா 99 கொடுத்துருக்கான். அப்போ வந்து இதுல வேற என்னமோ அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ இங்க பாருங்க, இதோட டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. இந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 11. ஓ, பிளஸ் 11 சாரி, டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 6, 9 வருது இல்லையா? 9 டிஃபரன்ஸ் 9, 99. ஓகேவா? அப்ப 3 into 30 என்ன வரும்? 39. 39. 3க்கும் 13க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10. சரியா? பிளஸ் 10 ஆட் பண்ண எவ்வளோ? 49. சரி, இது பாக்ஸ்ல வந்து மிஸ்ஸிங் நம்பர் கேட்பாங்க. பாக்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸ்கொயர் ஷேப் வந்து வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சார் லாஸ்ட் ஒன் டைம் எனக்கு எக்ஸ்பிளைன். ஓகே, அப்ப என்னன்னா இங்க பாருங்க. ஓகே, ரிப்பீட் பண்றேன். இப்ப என்னன்னா இந்த மூணு நம்பர் கொடுத்துருக்கான், ஏதோ ஒரு ரிலேஷன் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா மல்டிப்ளை பண்ணிருக்கு. இங்க 6 இருக்கு, இதோட டபுள் 2 இல்லையா? 12 இருக்கு, அடுத்தது 78 மாறுதுன்னா அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு, சரியா,
6 ஆட் பண்ணா நமக்கு 78 கிடைக்கும். அதே ப்ராசஸ் இங்க பண்ணும்போது நமக்கு அது கிடைக்கல. சரியா? 6 ஃபர்ஸ்ட் நம்பரை 6 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 90. 6 ஆட் பண்ணும்போது 96 தான் கிடைக்குது. ஆனா 99 வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா சரியா டிஃபரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். 6க்கும் 12க்குள்ள டிஃபரன்ஸ் 6 தான். 6க்கும் 15க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும் 9. அடுத்தது 3க்கும் 13க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 10. ஓகேவாப்பா? அப்ப 3 into 13 39. 3க்கும் 13க்குள்ள டிஃபரன்ஸ் 10 தானே. 10 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 49. ஓகேவா? சரியா? ஃபர்ஸ்ட் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு டிஃபரன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. சரியா? மல்டிப்ளை டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்னு கொடுக்குறேன், ட்ரை பண்ண பார்க்கலாம். ஒரு 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 4ல 3 பாக்ஸ். ஓகே, பிளஸ் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. த்ரீ 2 34 4 7. சரியா? 4 8 37 1 5 6 7 5 3 question mark 51 53 57 59. $57. 57 51 sir. 51 இல்ல 51 சார் 57. 59 சார். 59. 53. 57 சார். 57 ஆட் பண்றதுல தப்பா பண்றீங்க. லாஜிக் கண்டுபிடிச்சு தப்பா பண்றீங்களே. 50யா? 57. 50 கொடுக்கலடா. 57. ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? லாஜிக் இங்க பாருங்க, என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 3 2s 6. சரியா? 7 4s 28 plus 28 plus 6 என்ன 34. லாஜிக். சரியா? சரிங்க. 4 32 5 1 5s 5 32 plus 5 37 42 15 எவ்வளோ 57. இதுதான். ஓகேவா? கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இருக்கும் கொஞ்சம் ஈஸியா. சரியா? அது நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கொண்டு வர மாதிரியே இருக்கும் சொல்றேன். ஓகேவா?
நெக்ஸ்ட். Seven, 13, 174, 9, 25, 925, 104, 11, 30, question mark, 100, 10, 431, 333. கிளிக் ஆயிடுச்சா இல்லையா? இல்ல சார். ஓகே, நாளைக்கு வந்து டாபிக் பார்க்கலாம் சரிங்களா? ஆனா இது நீங்க உங்க கையில தான் இருக்கு. நிறைய சம் எடுத்து யோசிச்சு பாருங்க சரிங்களா? கொஸ்டின் கொடுக்குறேன் நானும். 48, 63, 70, 4, 5, 6, 7. இன்னொரு கொஸ்டின் 4, 5, 6, 7. இதுல இது கொஞ்சம் கிடைக்கலையா யாருக்குமே? 174 டிஃபரன்ஸ் வருது. என்ன யோசிக்கிறீங்க? மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 13 into 7 பாத்தீங்கன்னா 91 வருது சார். 91 91 கூட 182 சார். அத -6ஆல கழிச்சு வரணும். கரெக்டா 174 வருது. அதுக்கடுத்து 225 வருது. 19 9 25 பெருக்கலாம். அதாவது இது எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ வந்து ஆன்சர் வந்து 30 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் 30 தான். இப்போ இந்த 30 வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 2 into 5 என்ன வரும்? 10. 10 கூட ஒரு 5 சேருங்க, சேர்த்தா 15. அப்போ 13 into 2 பண்ணுங்க, 13 வந்துச்சுங்கிற மாதிரி சொன்னது. சரி, ஆன்சர் வந்து நோட் பண்ணிட்டு 81 என்னது டபுள் பண்ணும்போது என்ன வந்துச்சுப்பா? 81 ஓகே 91 ஓகே. 13 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் என்ன? 169. பட் டிஃபரன்ஸ் வந்து 170 சரியா? 7 கியூப் என்ன?
7 cube 49. 343. வெரி குட், ஞாபகம் வச்சிருக்கீங்க கொஞ்சம் பேரு. அப்ப இதெல்லாம் வந்து கரெக்டா தெளிவா இருக்கும். 343 169 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? ஓ 4 7 இந்த ராஜ் ஓகே ஓகே ஓகே. கியூப் 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 ஸ்கொயர் 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 டிஃபரன்ஸ். ஆமா, இது ஒரு நல்ல ஒரு ட்ரிக், சரிங்களா? அப்ளை பண்ணுவாங்க, யோசிங்கன்னு சொல்லிட்டாரு. கியூபும் ஸ்கொயர் மைனஸ் பண்ணி டிஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆன்சர்னா 30 ஸ்கொயர் 11 கியூப்ங்கிறது பாத்தீங்கன்னா 1331. சரியா? நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு 30 வரைக்கும் ஸ்கொயர் ஆச்சும் தெரியணும், 20 வரைக்கும் கியூப் தெரியணும்னு சொன்னேன். சரிங்களா? அதை கண்டிப்பா அது ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. 30 ஸ்கொயர் 9 13431 ஆன்சர். ஓகேவா? ஓகே சார். சரியாப்பா? அப்ப இதெல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணி வைங்க. கியூப் மைனஸ் பண்றது அந்த டிஃபரன்ஸ் வரும். சரியா? கியூபோட டிஃபரன்ஸும் ஸ்கொயரோட டிஃபரன்ஸும் செட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது லெஃப்ட் ரைட் சைட்ல ரைட்ல எழுதி இருக்கேன் பாருங்க. கொஸ்டின் மார்க் 8 11 7 6 5 48 63 72. ஆப்ஷன் 4 5 6 7. 5 sir. Very good. அப்போ ஃபர்ஸ்ட்லயே வந்து கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்ப அடுத்த 2 காலம் இல்லையா? காலம்ல வந்து யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா என்ன லாஜிக்னு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, இங்க 11 இருக்கு, 11 5 இருக்கு, 72 கொடுத்துருக்கோம். சரியா? அப்ப இது எப்படி யோசிக்கலாம்? 11 5s are 55. ஓகே, சம்பந்தமே இல்லை. அப்போ 11 ஓட நெக்ஸ்ட் நம்பர் 12, 5 ஓட நெக்ஸ்ட் நம்பர் 6. 12 into 6 எவ்வளோ? மியூட் பண்ண 72வா? என்ன பண்ணி? அப்போ 8 ஓட நெக்ஸ்ட் நம்பர் 9, 6 ஓட நெக்ஸ்ட் நம்பர் 7. 9 into 7 பாத்தீங்கன்னா என்ன வருது? 63. சரியா? அப்ப இது 7 ஓட நெக்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 8. சரியா? 48 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மல்டிப்ளையர் நம்பர் கிடைக்கும் 6. அப்ப இங்க என்ன வரும்? இங்க 6ன்னா இதோட ஆன்சர் என்ன வரும்? 5 இருக்கும். புரிஞ்சாப்பா? அப்படியே ரிவர்ஸ்ல 6 ஆப்ஷன்ல இருக்கு. 6 தான் சொல்லி 6 டிக் பண்ண கூடாது. 5 தான் ஆன்சர். லாஜிக் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம், இப்ப இந்த பேஜ் மட்டும் அரைஸ் பண்றேன். அந்த பாக்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க. ஓகே, பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து கொஸ்டின் மார்க், அடுத்த 8 11 8 40. இல்ல இல்ல மேல மேல ஃபர்ஸ்ட் மேல தான் சார் 8 மேல 8 11 மியூட் பண்ணுங்க. 8 இங்க கீழ என்ன வரும்பா? 8 7 63.
48 ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல 48 சார். ஓகே. இப்போ என்னன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ 11 5 72ன்னு சொல்லியிருக்கான். 8 8 6 63ன்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? அப்போ இதோட அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் யோசிச்சோம்னா 11 into 5 72 வராது. அடுத்து அப்ப எப்படி யோசிக்கலாம்? நம்ம இந்த 11ஓட நெக்ஸ்ட் நம்பர் எடுங்க. இந்த 11ஓட நெக்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 12 எடுக்கலாமா? 12 5ஓட நெக்ஸ்ட் நம்பர் 6. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 72 ஓகே. அடுத்து அப்ப 8ஓட நெக்ஸ்ட் நம்பர் 9, 6ஓட நெக்ஸ்ட் நம்பர் 7. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 9 7 63. அப்போ 48 வரணும். அப்ப எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 48 வரும்? அப்ப இங்க 7 கொடுத்துருக்கான் கரெக்டா? அப்ப 7னா இங்க என்ன வந்திருக்கும்? 8. 8 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 48 வரும் சொல்லுங்க? 8 கூட 6 தானே? சரிங்களா? 6 6 8 48. சரிங்களா? புரியுதா? 8 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 48 வரும். அது எடுக்க தெரியலன்னா 48 8ஆல டிவைட் பண்ணிக்கோ, 6 கிடைச்சிடும். சரியா? அப்ப இங்க 6ஆ இருந்தா இந்த கொஸ்டின் மார்க் என்னவா இருக்கும்? ஒரு நம்பர் குறைச்சு தானே இல்லையா? லெஸ் பண்ணி தானே எழுதணும். 5ஆ இருக்கும்னு சொல்றேன். இப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 5. ஆப்ஷன்லாம் வந்து 4 5 6 7 இப்படி செட் பண்ணியிருக்கேன். ஓகே 6 தானே சொல்லி டிக் பண்ணக்கூடாது. இங்க ஒரு நம்பர் கம்மி பண்ணி தான் எழுதணும். சரியா? அதான் லாஜிக் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே ஒரே நிமிஷம். இதுக்கு ஆன்சர் 5 ஆ 6 ஆங்க சார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 கிடையாது, 5 தான் ஆன்சர். ஆன்சர் பாத்தீங்கன்னா 5. ஓகே. 5 தான் ஆன்சர். இல்ல 5 னா தான் 5 + 1. 5 கூட ஒன்னு ஆட் பண்ற மாதிரி வரும். சரியா? ஓகே நெக்ஸ்ட் 5 6 28 8 9 70 7 5 கொஸ்டின் மார்க்ன்றது 36 7 80 33 சார் 34 தானே சார் ஆன்சர் வரும்? ஆமா சார் 34 தான் சார் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 36 இங்க இருக்கிறது. ஆனா 34 தான் ஆன்சர் வரும். அப்படியா? சார் ஆன்சர் 36 சார். 36 வெரி குட். 36. அப்ப நீங்க யோசிச்சது தப்புன்னு அர்த்தம். சரிங்களா? ஆப்ஷன்ல இல்லன்னு சொல்லி வந்து கொஸ்டின் எடுத்தவன வந்து தப்பா எடுத்திருக்கேன்னு சொல்லக்கூடாது. சரியா? 36 தப்பா? ராங் ஆன்சரா? 36 கரெக்ட். 36 கரெக்ட்பா. 34 வரும் தான் என்னை திட்டுறாங்க. 34 எப்படி எழுதாம விட்டீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல சார் அதுக்காக 5 × 6 வந்து 30 -2 வரும். அதே மாதிரி 8 × 9 வந்து 72 -2 -2 பண்ணோம்னா 70. அப்ப 7 × 5 வந்து அப்ப 33 தானே வரும். அப்ப 33 வரல. அப்ப அதுக்கு மீனிங் என்னன்னா அந்த லாஜிக் இல்லன்னு அர்த்தம். -1 + 1 சார்.
சார் 5 க்கு 5 முன்னாடி minus 1 6 plus 1 5 sir. க்கு before நம்பர் number 6 க்கு after number multiply 28. 8 க்கு இப்ப முன்னாடி இதே நம்பர் வந்து 7. 9th எஸ் நெக்ஸ்ட் நம்பர் 10 70. இப்ப இங்க 6 28 இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணிருக்காங்கன்னா -1 எடுத்திருக்காங்க. அடுத்தது 6 plus எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 28 வரும்? 4 7 இல்லையா? 4 7 எடுக்கலாம். 14 2 எடுக்கலாம். அப்போ 4 7 தான் நமக்கு இந்த இடத்துல. அப்போ ஒரு நம்பரை பிளஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணியிருக்கேன். சரி, -1 +1. plus 1. அப்ப இங்க -1 -1 +1 -1 +1 எடுத்தோம்னா சரியா? அப்ப என்ன வரும்பா? 6 into 6 தானே வரும். 6 into 6 36. 36. சரி, நீ என்ன லாஜிக் சொன்ன? என்னது பிளஸ்ஸா? ரெண்டுமே பிளஸ்ஸா? முதல் சொன்னியப்பா. இல்லைங்க சார் 5 into 6 30 minus 2 8 into 9 72 minus 2 -2 35 to 5 35 minus 33 வரணும்னு சொன்னாங்க. அதுல 34 சொன்னாங்க ஆப்ஷன். இப்போ இதுல ஆப்ஷன்ல 33 இருந்தா நீ சொன்னதுதான் கரெக்ட். ஆப்ஷன்ல 33 கொடுத்திருந்தானா அதான் லாஜிக்னு சொல்றேன். ஓகேவாப்பா? அது புரிஞ்சா? அப்ப லாஜிக் மாறும் சார். நீங்க ப்ரீவியஸ் இதே மாதிரி போட்டதுனால அது சொன்னாங்க. ஆனா அது 34 நாங்க அவங்க என்ன லாஜிக்ல சொன்னாங்கன்னு தெரியல. 33 க்கு தான் bro 34 சொல்றேன். 33 தான். ஓகே, மைனஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சரியா, இப்ப நீ யோசிச்சது கரெக்ட் தான். ஆப்ஷன்ல 33 இருந்தா இதான் ஆன்சர்ன்னு சொல்றேன். நீ யோசிச்சதுதான் லாஜிக். சரியா? அப்போ ஆப்ஷன்ல இல்லைன்னா வேற ஒரு லாஜிக் அப்ளை பண்ணியிருக்காங்க. நீ அடுத்த லாஜிக்கே யோசிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்றேன். சரியா? அதுதான் சொல்ல வரேன். ஓகே ஓகே சார். ஓகே. ஓ ஓகேப்பா. இப்போ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ்ல ஃபைண்ட் தி ஆட் ஒன் வரும்ல சார்? ஆட் மேன் அவுட் அது இன்னொரு டாபிக் வரும். அது வந்து ஆல்பாபெட்டிக்கல் சீரீஸ் அந்த கோடிங் இது ஆல்பாபெட் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஆட் மேன் அவுட் வந்து அது தனியாவே இருக்கு. சரியா? நம்பர்ஸ் நம்பர் சீரிஸ்லயே வருதுல்ல சார் அது? நான் என்ன சொல்றேன்னா, ஆட் மேன் அவுட்ங்கிறது ஒரு டாபிக் இருக்கு. சரியா? ஆட் மேன் அவுட்டை வந்து 3 விதமா சொல்லுவாங்க. வேர்டை வச்சு சொல்லுவாங்க ஆட் மேன் அவுட். சரியா? வேர்டை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது லெட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஆல்பாபெட் ABCD அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இல்ல நம்பர் வச்சு வரும்போது இதுதான் அப்ளை ஆகும். நம்ம இப்ப படிச்சோம் இல்லையா, இங்க படிச்ச அப்படியே வந்து ஆட் ஒன்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கும். சரியா? அது தனி டாபிக். ஆனா இந்த லாஜிக் நம்பர் தானே சார் அது? ராங் நம்பர் சீரியஸ் இருக்கு. ராங் நம்பர் சீரியஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நம்பர் சீரியஸ் படிச்சோம் இல்லையா, நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சோம். அப்ப 5 நம்பர் கொடுப்போம். இதுல எது ராங் நம்பர் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்ப இங்க உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ராங் நம்பர் சீரியஸ்னா இருக்குன்னு வச்சுக்கோ. 2 3 5 7 9 இப்படி கொடுக்குறாங்க. இதுல எது ராங் நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுல வந்து ஒரு லாஜிக் அப்ளை பண்ணிருக்காங்க. ராங் நம்பர் சீரிஸ் அப்படின்னா இதுல வந்து ஒண்ணு தப்பா கொடுத்துட்டாங்க. சார் 7 சார்? 9 சார். 7 9 வந்து பிரைம் நம்பர். 9 சார். எல்லாமே பிரைம் நம்பர். 9 மட்டும் தான் சரி. அப்ப இதுல வந்து ஆப்ஷன் வந்து இப்படி செட் பண்ணுவாங்க. சரியா? 3 5 7 9 இந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. எது ராங் நம்பர் அப்படிங்கும்போது அப்ப இதுல ஒரு லாஜிக் என்னன்னா, இது எல்லாமே வந்து அதாவது 2ங்கிறது பிரைம். 2 3 5 7 இல்லையா? 2 3 ஆட் நம்பர் கிடையாது. சரியா? ஆட் நம்பர் கான்செப்ட் இல்ல.
ஒரு 2 பிரைம் நம்பர் கான்செப்ட் 2 3 5 7 நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரணும் இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்பர் நெக்ஸ்ட் 11 தான் பிரைம் நம்பர். ஆனா என்ன வருது 9 வருது. அப்ப 9 தான் தப்புன்னு சொல்றது. ஃபைண்ட் தி ராங் ஒன். பிரைம் அப்ப என்ன லாஜிக்னா பிரைம் நம்பர் லாஜிக். சரியா? அப்ப பிரைம் நம்பர்ல 9 வராதுன்னு சொல்றேன். பிரைம் நம்பர் 9ல 9 வந்து பிரைம் நம்பரா இல்ல வராது. அதுதான் வந்து ராங் நம்பர் சீரிஸ் சார். டிஃபரண்ட் பார்த்தா -2 டிஃபரன்ஸ்லாம் பார்க்க கூடாது. டிஃபரண்ட் எடுத்து பார்த்தா 7 தானே சார் ஆன்சர் வரும். எப்படி 7? இதோட டிஃபரன்ஸ் 1, இதோட டிஃபரன்ஸ் 2, இதோட டிஃபரன்ஸ் எப்படி பிரதர் 1 2 2ன்னு வரும்? சம்பந்தமே இல்லாம இருக்கு. இல்ல சார், 3 வரணும்ல அடுத்தது, அதுல ராங்னு சொல்லுவோம் 7. அப்ப அடுத்தது இங்க 3னா அடுத்தது 4 வர மாதிரி. அந்த கான்செப்ட் சார் நாளைக்கு மேக்ஸ் இருக்குமா ரீசனிங் இருக்குமா சார்? நாளைக்கு ரீசனிங் எடுக்கிறேன், பாக்குறேன் என்னன்னு பார்த்து சொல்றேன். சரியா? ரீசனிங்கா இல்ல மேக்ஸ் எடுக்கலாமான்னு. சார் பிரைம் நம்பர் மேக்ஸ் பிரைம் நம்பர்னா இங்க பகாயன் தமிழ்ல கேக்குறியா இல்ல அதோட மீனிங் கேக்குறியா? பகாயன் இதான் பகாயன் சொல்லுவோம். பகாயன் என்ன? இதோட காரணி வந்து 2 ஃபேக்டர் தான். காரணி வந்து 2 தான், முன்னாலையும் தன்னாலையும். அதே அப்போ 1 2ங்கிறது தான் இதோட ஃபேக்டர். சரியா? ஓகே. நேச்சுரல் நம்பர்னா இயல் எண்கள் அப்படின்பாங்க. சரியா? இயல் எண்கள். ஓகேவா? அது நம்பர் சிஸ்டம்னு ஒரு டாபிக் இருக்குப்பா. நம்பர் சிஸ்டம்ங்கிறது தனியாவே இருக்கு, அதுலயே நிறைய கான்செப்ட் இருக்கு. அது 1 by 1 வரும் சொல்றேன். சரியா? ஓகே, நான் பார்க்கலாம். ஒன்னு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுக்கிற மாதிரி பாக்குறேன். இல்லனா ரீசனிங்ல ஏதாச்சும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். சரியா? ஓகே ஓகேப்பா. தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் டவுட்டிங் சார். எஸ்பா சத்யராஜ் யாரு டவுட் சார்? டவுட்டிங் சார். இல்லைங்க சார், என்னோட கால் சத்யராஜுங்க சார். தேங்க்யூ சார். கேக்குதாங்க சார்? சார் விட்டறலாம். டவுட் எடுத்து வைங்க பிரதர், அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்ல வேற ஒரு சின்ன பர்சனல் கேட்கலாம், அதுக்குள்ள போயிட்டாரு. ஓகே பரவாயில்ல, விடுங்க சார், டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் கேட்டுக்கலாம். அதை எடுத்து வைங்க, ஃபர்ஸ்ட் கேட்டுக்கலாம். இப்போ டவுட் பர்சன்டேஜ்ல லாஸ்டா கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னாருங்களே சார், அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்களா? ஹலோ சொல்லுங்கப்பா. யாரும் ஏதோ கேட்டாங்கல்ல, யாரு கேட்டது? அஸ்வினா? சத்யராஜ் இருக்காரு சார். அஸ்வின் இல்லையா? சத்யராஜ் கேட்டார் சார். சரி, ஓகே நாளைக்கு பார்க்கலாம்ப்பா. சரிங்களா? ஆமா, அது இப்போ பெர்சன்டேஜ் கான்செப்ட் பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கனெக்ட் ஆகும்பா. சரியா? அது கூட கனெக்ட் பண்ணிட்டு. சரி, ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். ப்ரோ யாரும் இருக்கீங்களா? சந்தோஷ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்டிபிசி எக்ஸாம் எப்போ ப்ரோ வருது? அது நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட் சொல்லிருக்காங்க ப்ரோ. எனக்கு டவுட். அதான் நான் அப்ளை பண்ணிருக்கேன், எந்த ஒரு இதுவும் தெரியாம இருக்கு. அதான் சரி கிளாஸ் இல்ல ப்ரோ, என்ன இப்ப குரூப் டிக்கே கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. 28 தான் ரிசல்ட் வருதுன்னு சொன்னாங்க. அது லிங்க் அனுப்பி இருந்தேன், பாத்தீங்களா? என்ன லிங்க்? எந்த லிங்க் ப்ரோ? இது குரூப் டி, இது வந்து கேஸ் போயிட்டு இருந்தது இல்லீங்களா? அதனோட லிங்க் நேத்து அனுப்பி. ஆமா ப்ரோ, அதான் 28 தானே ரிசல்ட் சொல்றாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, ஆனா அது வந்து 28ஆம் தேதி ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ப்ரோ, இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு, வெயிட் பண்ணி பாப்போம்.
நம்ம முடிவெடுக்க முடியாது இல்லையா? பரவாயில்ல. என்ன ரிசல்ட் ப்ரோ? இல்ல ப்ரோ, குரூப் டிக்கு கேஸ் போட்டிருக்காங்க ப்ரோ. 10th ஐடி குவாலிஃபிகேஷன். இல்ல அது வந்து சென்ட்ரல்ல அதனால வந்து கொஞ்சம் வெறும் டிலே ஆகுது ஐடிஐ ப்ரோ. மட்டும் தான் எடுக்கிறதா ஆமா ப்ரோ, சொல்லிருக்காங்க. நானும் கூட இன்னைக்கு பார்த்தேன். அதான் ப்ரோ, ஐடி ஆமா பர்சன் தான் 10th கேஸ் போட்டிருக்காங்க. அதான் ப்ரோ அதர் அதனாலதான் நேத்து கேட்டேன். பார்த்தேன் ப்ரோ, நான் பார்த்தேன் வீடியோ. அது ஐடிஐ இந்த மாதிரி எடுக்கிறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. இல்ல ப்ரோ, அந்த அது ப்ராசஸ் மட்டும் பெரிய இல்லாம ப்ராசஸ் ப்ரோ. ஏஜ் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? கொரோனா அஃபெக்டடுக்கு அப்புறமா கேஸ் இது நடக்காதனால, எக்ஸாம் நடக்காதனால, இன்கேஸ் மறுபடியும் நியூ நோட்டிபிகேஷன்ல அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கம்மியாகும், மற்றவங்களுக்கு கிடைக்காம போகும். அதுதான் ப்ரோ, அதான் அவங்க ட்ரை பண்ணோம். ரயில்வே என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்த ப்ராசஸ் இல்ல பெரிய அதான் ப்ராசஸ். அதுக்காக நிறைய வெயிட் பேர் பண்ணிட்டு போட்டிருக்காங்க இந்த இருக்கோம். வாட்டி குரூப் டி. 10th குவாலிஃபிகேஷனை வச்சு நிறைய பேர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். அது என்ன முடிவு வருதுன்னு பார்த்துட்டு தான் ப்ரோ இது பண்ண முடியும் நம்ம. ஆனா என்டிபிசி நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட் சொல்லியிருக்காங்க ப்ரோ. நீங்க யாரும் டேட் கன்ஃபார்ம் NTPC பண்ணிட்டாங்களா அப்ளை ப்ரோ? பண்ணிருக்கீங்களா ப்ரோ? சந்தோஷ் ப்ரோ, இல்ல ப்ரோ, இல்ல நான் அப்ளை பண்ணல ப்ரோ. நான் குரூப் டி மட்டும் தான் வேற அப்ளை யாரும் அப்ளை பண்ணிருக்கேன். பண்ணிருக்கீங்களா? இருப்பாங்களான்னு இல்ல ப்ரோ தெரியல. ப்ரோ இல்ல ப்ரோ, நான் எதுவும் NTPC அப்ளை குரூப் டி பண்ணல. ரெண்டும் ஒன்று தானே ப்ரோ? பிரான்சிஸ் பண்ணிருக்காரா கேட்டு பாருங்க. ப்ரோ NTPC குரூப் டி ரெண்டும் ஒன்று தான் ப்ரோ. இல்ல இல்ல NTPC இல்ல ப்ரோ, என்டிபிசி கிராஜுவேட், வேற ப்ரோ. NTPC அண்டர் வேற. டிக்கெட் கலெக்டர் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் ப்ரோ ஓ என்டிபிசி. ஓகே ஓகே. டிக்கெட் ப்ரோ செக்கர் இப்போ அந்த ரேஞ்சில் வரும் ப்ரோ என்டிபிசி. ப்ரோ நெக்ஸ்ட் மந்த் இல்ல தான் சொல்லுங்க வரும்னு சார். சொல்றாங்க. அது நம்ம நெக்ஸ்ட் இப்போ மந்த் வந்து மீட்டிங் இந்த நடக்குது. டேட்ல தான் வருதுங்கிறது நம்ம எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்க ஆஹா, முடியும்? அதெல்லாம் தெரியாது ப்ரோ. நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஓ ஓகே. அலெக்சர் ஏதாவது ரிலீஸ் பண்ணா வேணா தெரியும் ப்ரோ. நீங்க எந்த ஊர் ப்ரோ? ப்ரோ இப்போ உங்களுக்கு ஏதாவது மெயில் வந்தா வரும். இப்போ மீட்டிங் அட்டன் பண்றோம்ல எல்லாருமே. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு தனியா நார்மலா குரூப் எதுவும் வச்சு இப்போ எல்லாருக்குமே ரயில்வே பத்தி தெரியறது இல்லை. எனக்குமே 0 தான். சோ இது மாதிரி நீங்க ஏதாவது இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப் எதுவும் பண்ணலாம். ப்ரோ இது வந்து நம்ம பர்சனலா பண்ண முடியாது ப்ரோ. அதனால கிளாஸ் முடிஞ்சா வேணா பேசலாம் ப்ரோ. அது கிளாஸ் முடிஞ்சா வாட்ஸ்அப்ல நம்ம நாளைக்கு குரூப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு ஏதோ வீடியோ பார்க்கணும், குரூப் ஆரம்பிச்சா கூட நம்ம மேட்ச் போட்டு பாத்துக்கலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். அதான் இப்போ ஏதாவது இப்போ முடிஞ்ச சமமே நம்ம லாஸ்ட்ல போயிட்டு ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை கூட நம்ம இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதை கேட்கறேன். அதான் ப்ரோ, அதுக்கு குரூப் ஸ்டார்ட் பண்ணுங்களா? இல்லன்னா ப்ரோ நீங்க குரூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்பர் கொஞ்சம் அனுப்பி விடுறீங்களா? நீங்க கொஞ்சம் இந்த மெசேஜ்ல எல்லாரும் போட்டு விட்டீங்கன்னா கூட யாராவது வில்லிங்கா இருக்கிற பர்சன் கொஞ்சம் மெசேஜ் தானே ப்ரோ, இருந்தா பண்ணிடலாம். ப்ரோ நானும் பண்ணி விடுறேன். அப்படியே ஒரு குரூப் ஓபன் பண்ணுங்க. நமக்கு எப்ப எக்ஸாம் வருது, எல்லாம் ஹால் டிக்கெட் எப்போ வருது, எல்லாம் மெசேஜ் எல்லாம் போடுங்க. இப்ப மொத்தம் 11 பேர் இருக்கோம். 11 பேருமே வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிடுங்க, நம்ம ஜாயின் பண்ணி விடலாம். மீதி இருக்கிறவங்க நாளைக்கு கொஞ்சம் இந்த 8:25 அந்த மாதிரி இடத்துல ஒரு ஸ்பீக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி குரூப் ஜாயின் பண்ணிருக்கோம், மீதி யாரெல்லாம் இல்லைங்களோ அவங்களாம் குரூப் நம்பர் போட்டுருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்பர் போட்டாங்கன்னா அவங்களே ஜாயின் பண்ணி விட்டுருலாம் ப்ரோ. ப்ரோ கணேஷ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நேத்து நம்பர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஆமா ப்ரோ. உங்களுடைய நம்பர் சேவ் பண்ணிட்டேன். நான் அதை வச்சு குரூப் கிரியேட் பண்றேன். நீங்க கிரியேட் பண்றீங்களா குரூப்? நான் கிரியேட் பண்றேன். வேற யாரு பில்லிங்கா இருக்காங்கன்னு கேளுங்க. இப்போ இங்க இப்போ 11 பேர் இருக்கும். இல்ல அதான் இப்ப யார் யார் வில்லிங்ல இருக்காங்கன்னு கேளுங்க. ப்ரோ நான் நம்பர் அனுப்பிட்டேன் ப்ரோ. ப்ரோ உங்க நேம் இது அனுப்புங்க ப்ரோ. ஏன்னா உங்களுடைய ஐடி கரெக்டான நேமான்னு தெரியாது இல்லையா, அதனால. ஓகே ஓகே. பேர் போட்டு போடணுங்களா? ஆமா, போட்டு போட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல மெயில் ஐடியில இருக்க நேம் வேற டிஃபரா இருக்கும் இல்லையா, அதனால கேட்டேன் நான். அது குரூப்ல ஆட் பண்ணிக்கலாம் பிரதர். அது பத்தி பிரச்சனை. நம்பர் மட்டும் ஆட் பண்ணா அவங்க பாத்துக்கலாம். இல்ல நம்பர் ஆட் பண்றதுக்கு கான்டாக்ட்ல சேவ் பண்றதுக்காக கேக்குறேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே பிரதர். ஓகே அனுப்பிச்சிருக்கேன் ப்ரோ, பாத்துக்கோங்க. இல்ல இல்ல இதுல ப்ரோ தப்பு இருக்கு. நம்ம கொஞ்சம் முன்னேறணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிதானே ஆகும். ப்ரோ ஏஎல்பி அப்ளை பண்ணிருக்கீங்களா யாரும்? இவரு கணேஷ் ப்ரோ வந்து டவுட் கேட்டாரு. அப்போ சொன்னப்பதான் எனக்கு அவர் அனுப்புனாரு நம்பரு. வேற யாரும் அனுப்பல பிரதர். நான் அனுப்பிச்சிருக்கேன் ப்ரோ. சந்தோஷ் பிரதர் 8
8825 99 ஆஹா அது இல்ல ப்ரோ 9976092469 அனுப்பிச்சிருக்கேன் ப்ரோ 76 சந்தோஷ் குமார் சந்தோஷ் குமார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ஏஎல்பி அப்ளை பண்ணிருக்கீங்களா? இல்ல ப்ரோ ஏஎல்பி நான் வெல்ட் ஸ்டார்ட் ஆகல ப்ரோ. இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்களா? கால்ஃபர் பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க. இல்ல பிரதர் இப்ப ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல எக்ஸாம். ப்ரோ நேத்து தான் ப்ரோ பார்த்தேன். பழைய தான் எக்ஸாம் நடந்தது. இப்ப எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா ப்ரோ? சதீஷ் ப்ரோ, சந்தோஷ் ப்ரோ, இது இப்ப எக்ஸாம் ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க பாக்குறேன். ஏஎல்பி குரூப் 2 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஆமாங்க ப்ரோ. பாதிதான் நடந்துச்சு. சர்வர் இஷ்யூ வாசி நிறுத்தி வச்சிருக்காங்க. குறிப்பிட்ட ஏரியால மட்டும் சர்வர் இஷ்யூ இருந்ததனால அவங்களுக்கு அந்த ஷிஃப்ட் மட்டும் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. யாருக்கு நடக்கலையோ ஆமா ப்ரோ அத ரீகண்டக்ட் பண்ணி அத ரீஷெட்யூல் பண்ணி போட்ட முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஷெட்யூல் முடியும் உங்களுக்கு. அது முடிஞ்ச பின்னாடி தான் பழைய ஏற்கனவே என்டிபிசி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த எக்ஸாம் டேட். அதான் ப்ரோ இந்த மாசம் லாஸ்ட் சொல்லிருக்காங்க என்டிபிசி. ஆமாங்க ப்ரோ என்டிபிசி இந்த மாசம் டேட் எண்ட்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. கன்ஃபார்ம் டேட் சொல்லல. கன்ஃபார்ம் டேட் சொல்லல. அது ஒண்ணு கன்ஃபார்ம் டேட் சொல்ல ப்ரோ.